யார் அந்த மல்குஸ்? கெட்செமனே தோட்டத்தில் இந்த மல்குஸ் அவனுக்கு என்ன வேலை? இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அறிந்த சரித்திரம்தான். ஆனால் அறியாத ஒரு ரகசிய பெயர் மல்குஸ். இந்த மல்குஸை குறித்து நாம இப்ப பார்க்க போறோம். இந்த மல்குஸ் என்பவன் சாதாரண மனுஷனும் அல்ல. அதே சமயத்துல இந்த மல்குஸின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின மகா பெரிய பரலோக ரகசியம் என்ன என்பதை இந்த காணொளி வாயிலாக நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த காணொளி முழுவதும் எங்களோட இருங்க. இந்த காணொளி கட்டாயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒருவேளை நம்முடைய ஊழியத்தை முதல் முறை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் ஒவ்வொரு ஷேரும் கட்டாயமாக எங்கேயோ ஒரு இடத்துல இதை பார்க்கிற மனிதர்களுடைய இருதயத்தில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் தங்கும். உங்கள் யாவரையும் இந்த காணொலியில வரவேற்கிறேன். ஐ எம் ரெவரண்ட் ரோஷன் சான். காணொலிக்குள்ள போகலாம். இந்த மல்குஸ் அப்படின்றவன் யார்? இந்த பெயரை நாம எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசனை பண்ணி கொண்டு இருக்கலாம். வேதாகமத்துல சுவிசேஷ புஸ்தகத்துல இந்த பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. 4 சுவிசேஷ புஸ்தகம் இருக்கு. அதுல யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல மாத்திரமே அது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் எங்க நடக்குதுன்னா கெட்செமனே தோட்டத்துல த லாஸ்ட் அந்த டெம்டேஷன் நேரத்துல காட்டி கொடுக்கப்படுகிற அந்த நேரத்துல நடக்கிற ஒரு காட்சி. நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து நின்றுட்டு இருப்பாரு, சுற்றிலும் படை வீரர்கள் இருப்பாங்க, அவருடைய சீஷர்கள் இருப்பதை நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருக்கலாம். இந்த காட்சியை உங்களுடைய இருதயத்திற்குள்ள பதிய வைத்துக் கொள்ளுங்க. இப்போ நான் பேசும் பொழுது உடனடியா நீங்க அந்த காட்சிக்குள்ள போயிடணும். அந்த காட்சிக்குள்ள அந்த இடத்துக்கு கெட்செமனே தோட்டத்தில் இருப்பதாக நீங்க உணரணும். இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். அவனை காட்டி கொடுக்க யூதாஸ் காரியோத்து ரபி என்று சொல்லி அவரை அணைத்து அவருக்கு முத்தமிட்டான். இதை தன்னோடு இருந்த 12 சீஷர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த சீஷரிலே ஒருவன் அவனுடைய வாளை எடுத்து அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு படை வீரனுடைய காதை வெட்டினான் என்று நமக்கு சுவிசேஷ புஸ்தகம் சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல இதோ அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது இயேசு அண்டையில் இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல எந்த காது அப்படின்னு போடல. அடுத்து அப்படியே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துக்கு போனா அங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அப்பொழுது சீமோன் பேதுரும் தன்னிடத்திலிருந்து பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் வலது காதர வெட்டினான் அப்படின்னு போட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி பின் பாயிண்டடா எந்த காது அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இப்போ இந்த காதர வெட்டுவதற்கும் வலது காதை வெட்டுவதற்கும் இந்த மல்குஸ் அப்படின்ற பெயருக்கும் தேவன் பரலோக ரகசியம் சொல்வதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏதோ அந்த பேதுரும் யாருடைய காதை வெட்டினானோ அந்த படை வீரனுக்கு பெயர் மல்குஸ். அவனுடைய பெயர் தான் மல்குஸ் அப்படின்றது. அது சுவிசேஷ புஸ்தகத்துல 3 புஸ்தகம் இருக்கு. மொத்த 4 புஸ்தகத்துல 3 புஸ்தகத்துல குறிப்பிடவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல மாத்திரம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே சமயத்துல இன்னொரு ரகசியமும் அவன் மூலமாக வெளிப்பட்டது. இந்த நிகழ்வு நடக்காமல் இருந்திருந்தால் இன்னொரு மகா பெரிய பரலோக ரகசியத்தை இந்த உலகம் அறிந்திருக்காது. இந்த கிறிஸ்தவ உலகம் தெரியாமலே இருந்திருக்கும். என்ன அந்த மகா ரகசியம்னா, பேதுரும் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அந்த மல்குஸ் என்பவனுடைய காதை, அதாவது வலது காதை அறுத்த பிறகு இயேசு கிறிஸ்து உடனே என்ன செய்யறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பான பண்ணாதிருப்பேனோ என்று அவனை கடிந்து கொண்டு விட்டு, இது ஜான் எழுதின இந்த யோவானின் சுவிசேஷ புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆனா இந்த ரகசியம் எந்த இடத்துல சொல்லப்படுதுன்னா மிகப்பெரிய பரலோக ரகசியம். அப்படியே ஜம்ப் பண்ணி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல போய் தேடி பார்த்தா அந்த இடத்துல மகா பெரிய ரகசியம் சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? 52வது வசனம், 26வது அதிகாரம் 52வது வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப உன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். 1. 2வது சொல்றாரு, நான் இப்பொழுது என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால்
அவர் 12 லெகியோனுக்கு அதிகமான தூதர்களை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று சொல்லி முதல் முறை பரலோகத்தின் யுத்த சேனையை குறித்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின காட்சி இதோ உங்களுக்காக. இந்த மல்குஸ் என்ற மனுஷனுடைய அந்த காது அறுபடவில்லை என்றால் இந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிற வாய்ப்புகள் கிடையாது. பேதுரு அவனுடைய காதை வெட்டணும், அதற்கு இயேசு கிறிஸ்து மறு உத்தரவு கொடுக்கணும் என்பது தேவனுடைய சித்தம். இதோ அதன் மூலியமாக பரலோகத்தின் யுத்த சேனையை குறித்து அறிந்து கொள்கிறோம். அதற்கு என்னவென்று சொல்றாரு தெரியுமா? லெகியோன் என்று சொல்றாரு. லீஜின் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுது. நான் போய் இந்த லீஜின் என்பது என்னன்னு நிறைய புஸ்தகத்தை பார்த்து இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு மகா பெரிய ரகசியம் தெரிந்தது. அவர் எத்தனை லீஜன் சொல்றாரு, எத்தனை லெகியோன்கள் அப்படின்னு சொல்றாரா? 12 லெகியோனுக்கு அதிகமான தூதர்கள் அப்படின்னு சொல்றாரு. 12 லெகியோனுக்கு அதிகமானவர்கள். நாம இப்ப என்ன சொல்றோம்னா 12 லெகியோன்களை ஒரு கணக்குல எடுத்துக்கொண்டா ஒரு லெகியோன் என்பது எதை குறிக்கிறதுனா 6000 பேர்களை கொண்ட யுத்த சேனையை குறிக்கிறது. ஒரு தேவ தூதர்களுடைய சேனையை குறிக்கிறது ஒரே ஒரு லெகியோன். அப்போ இங்க குறிப்பிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 12 லெகியோன்களை எனக்காக அனுப்ப மாட்டாரான் போது 6 × 12 அதாவது 72,000 தேவ தூதர்களுடைய யுத்த சேனை அவர் தன்னுடைய பிதாவை நோக்கி கூப்பிட்டால் வந்து இறங்கும் என்று சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ரகசியத்தை ஓபன் பண்றாரு பாருங்க. ஒரே ஒரு மனுஷனால. யாரு தெரியுமா? மல்குஸ் என்ற அந்த மனுஷனால அந்த இடத்துல வெளிப்பட்ட ரகசியம். இந்த சரித்திர புஸ்தகத்தை கட்டாயமா பலமுறை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்த ரகசியம் கட்டாயமா உங்களுக்கு ஒருவேளை புதுசாக இருக்கலாம். அந்த மல்குஸ் என்ற அந்த மனுஷன் மூலமாகத்தான் இதோ இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு அவர் அந்த அறிவுரையை சொல்லல. அவரை சுற்றி இருந்தவர்களுக்கு, இதோ நான் அடிக்கப்பட்ட ஆடை போல உங்களோடு வந்தாலும் என் பிதாவை நோக்கி கூப்பிட்டால் 72,000 யுத்த படை வீரர்கள் உடனடியாக அனுப்பி வைப்பார்கள். ஆனாலும் நான் என்னை தாழ்த்துகிறேன். தேவனுடைய தீர்க்க தரிசனம், என் பிதா என்னை அனுப்பினதன் தரிசனம் தன்னை தாழ்த்தி கடந்து சென்றார். அவர் தாழ்த்தி கடந்து சென்றார், தன்னை தாழ்த்தினார். என்ன அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த மல்குஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வரலாற்றுல மேபி முதல் முறை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை மிகப்பெரிய பரலோக ரகசியத்தை நமக்கு இன்று அறிந்து கொள்ள செய்தது என்றால் மிகையாகாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவனுடைய வலது காதை எடுத்து வைத்து ஒட்ட வைத்து மறுபடியும் குணமாக்கி இருக்கலாம். அவன் குணமாக்கப்பட்டதினாலேயே இயேசு கிறிஸ்துவையே அவன் நேசித்து இருக்கலாம். ஒருவேளை விசுவாசித்து அவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷனா கூட மாறி இருக்கலாம், தெரியாது. அதன் வரலாறு கொடுக்கப்படல. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், கட்டாயமாய் அந்த கெத்செமனே தோட்டத்தில் பேசப்பட்ட நடந்த அந்த காரியங்கள் மூலமாய் அந்த படை வீரன் உணர்ந்திருப்பான், நம்மிலும் மகா பெரிய யுத்த வீரர்களை கொண்டுள்ள இந்த மனிதன் தன்னை தாழ்த்தும் பொழுது நாம் எவ்வளவு சிறுமையானவர்களா இருக்கிறோம் என்று கட்டாயம் உணர்ந்து கொண்டிருப்பான். பட்டயம் எடுத்தவன் பட்டயத்தினால் அழிந்து போவான் என்ற இந்த ரகசிய கூற்று இதோ இந்த மகா பெரிய நிகழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். என் அருமை சகோதரன், இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். இந்த செய்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு உந்துதலாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு விசுவாசிக்கிறேன். இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது பிரயோஜனமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமாய் குறைந்தது 5 நபர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யம் சமீபம், அவருடைய நீதியை தேடுகிறவர்களா நான் இருப்போம். ஒன் காட் தமிழ் மூலியமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எங்களோடு உங்களுடைய கரங்களை இணைத்து நடங்க. ஒருவேளை நீங்கள் எங்களுடைய சேனலை ஒருவேளை ஜாயின் பண்ணணும்னு நினைச்சு எங்கள் ஊழியத்துல நீங்க ஜாயின் கொடுத்து நீங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில இந்த ஊழியத்தில் ஒரு பங்குதாரராக இருக்கும்படிக்காக உங்களை அழைக்கிறேன். இந்த ஊழியத்தின் ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் உறுதி செய்வோம். தொடர்ந்து எங்களுடைய காணொளிகளை பாருங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்க. மிஸ் பண்ணாம இருங்க. ரொம்ப பெரிய காரியம் என்னன்னா, சுவிசேஷத்தை விரும்புங்க, சுவிசேஷத்தை நாடிவாங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நாம் யாவரும் சேர்ந்து பிரவேசிப்போம். தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். ஒன்ஸ் அகைன், I am Reverend Roshan Chan. God bless you. God bless you.